கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களுடைய அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 51 சங்கீதத்திலே 11 வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உடைய சமூகத்தை விட்டு என்னை தேவனகத்தை தள்ளாதபடிக்கு ஆண்டவரே மோடு கூட இருக்கக்கூடியவனாகத்தனை மாற்றுவீராக. உடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவனாகத்தை மாற்றுவீராக. ஏன்னு சொன்னால் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஏன்னு சொன்னால் 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாமுவேல் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணின பொழுது அவர் தைல கொம்பை எடுத்து அந்த அபிஷேக தைலத்தை அவர் மீது ஊற்றின போது தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே தேவனா கர்த்தர் சாமுவேலை அனுப்பி தாவீதின் மீது அபிஷேகத்தை ஊற்றினார். அவரை ராஜாவாக தெரிந்து கொண்டார். அது சாதாரணமான அபிஷேகம் அல்ல. அந்த அபிஷேகம் அவரை உயர்த்தி வைத்தது என்பதை பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13 வசனம் இப்படி சொல்லுகிறது. சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த நாளிலேயே பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கி வந்தார். அபிஷேக நாதர் அவரை வழிநடத்தினார். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து தேவனாக கர்த்தர் இந்த பூமியிலே சாட்சியாக வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சாட்சியுள்ள ஜீவியத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். அந்த அபிஷேக தைலம் அவர் மீது ஊற்றப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். 23 வசனம் சொல்லுகிறது. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். தாவீதின் மீது ஊற்றப்பட்ட அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் வந்தபடியினாலே அவர் அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிற போது அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போனது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அசுத்த ஆவிகளுக்கு இடமில்லை. எனவே பரிசுத்த ஆவியான் நம்மிடத்தில் வரும் பொழுது அவரோடு கூட நெருங்கி இருக்கும்படியாக, அவரோடு ஐக்கியப்படும்படியாக, அவரோடு கூட சஞ்சரிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை, அவரோடு கூட வாழும்படியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியான் நம்மிடத்தில் வரும் பொழுது அசுத்தத்திற்கு இடமில்லை, அசுத்த ஆவிகளுக்கு இடமில்லை, அசுத்தமான எண்ணங்களுக்கு இடமில்லை. எனவேதான் இப்படியாக தாவீது அவர் மற்றவரிடத்தில் பாவம் செய்த பொழுது இப்படியாக அவர் புலம்புகிறதை நாம் பார்க்கலாம். அவர் தான் சொல்லுகிறார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் பரிசுத்த ஆவியை, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி நாம் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு எடுபடாதபடிக்கு எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றுவாளன் எங்களை நடத்தும்படியாக கிருபை செய்வீராக. கேட்ட சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறட்டும். கேட்ட சத்தியத்தின்படி நடக்கிறதை மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவதற்கு எங்களை முழுதுமாய் ஒப்புக் கொடுக்கணும். இந்த கேட்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னவர் அதை எங்களுக்கு நினைப்பூட்டி எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.